ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 15 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதில் ஒவ்வொரு வீடியோவிலும் ரெண்டு கொஷின் அல்லது 2 கொஷின் அல்லது 3 கொஷின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 15/10/16/10/2022 காலையில் நடந்த கொஷின் பேப்பர் தான். ஓகேங்களா? அது போன 2022 6 நாள் எக்ஸாம் நடந்தது. டெட் பேப்பர் 1 அந்த 6 நாள்லேயும் காலை மதியம் 2 வேளையில் நடந்தது. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 கொஷின் பேப்பர். இது வரைக்கும் 5 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா கொஷினுமே நம்ம புக்கில் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதையும் பாருங்கள். இந்த கொஷினில் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கொஷினே ரிப்பீட்டடாக வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? இந்த நியமன தேர்வுக்கு சில கொஷின் வரலாம். இது வரைக்கும் 120 கொஷின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். மொத்தம் 12 கொஷின் பேப்பர். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் ஒவ்வொரு டேட் வாய்ஸ் அங்கே கொடுத்துருக்கேன். 15ஆம் தேதி காலையில் நடந்த கொஷின் பேப்பர், 16ஆம் தேதி காலையில் நடந்த கொஷின் பேப்பர், அதேமாதிரி 14லேருந்து நடந்த எக்ஸாம், 14 காலையில் மாலையில், 15 காலையில் மாலையில், 16 காலையில் மதியம் அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தேடுறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கான வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரகு ஒரு நாற்காலியை 3000க்கு வாங்குகிறார். அந்நாற்காலியின் விலையில் ரூபாய் 300 தள்ளுபடி செய்த பின் ரூபாய் 500 லாபம் பெறுகிறார் எனில் அந்நாற்காலியின் குறித்த விலை என்ன? ரகுன்றவர் ஒரு நாற்காலியை 3000க்கு வாங்குறாரு. எவ்வளோ தள்ளுபடி போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 300 தள்ளுபடி. ஓகேங்களா? எவ்வளோ லாபம் பெறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 லாபம் பெறாரு. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த நாற்காலியின் குறித்த விலை கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா வச்சு தான் நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் எங்கே கேட்கப்பட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் டர்ம் 2ல் பேஜ் நம்பர் 60 இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். அப்போ அடக்க விலை, அந்த நாற்காலியின் விலை பார்த்தீங்கன்னா 3000 இருக்கு இல்லையா, அதை அடக்க விலைன்னு சொல்லுவாங்க. அடக்க விலை 3000. லாபம் எவ்வளோ வாங்கியிருக்காரு, லாபம் எவ்வளோ பெற்றிருக்காருன்னா 500. தள்ளுபடி எவ்வளோனா 300. ஓகேங்களா? அதில் என்ன கேட்டிருக்காங்க? குறித்த விலை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம விற்பனை விலைனா என்ன, அதை ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை நம்மளுக்கு தெரியாது, தள்ளுபடி தெரியும். அப்போது தள்ளுபடி எவ்வளோ? 300. ஓகேங்களா? இப்போ லாபம் 500. லாபம் ஏற்கனவே பெற்றிருக்காரு இல்லையா, அந்த லாபத்தை வச்சு நம்ம இன்னொரு ஃபார்முலா போடுறோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் எவ்வளோ? 500. அதுக்கு நேராக போட்டுருக்கோம். விற்பனை விலை இதோ இருக்குது, நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். விற்பனை விலை என்னென்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி எவ்வளோனா 300. அடக்க விலை நம்மளுக்கு தெரியும் 3000. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு குறித்த விலை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. இந்த 300 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 300, இந்த 3000 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3000, இந்த மைனஸ்லேருந்து அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ்லேருந்து அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 500 ப்ளஸ் 300 ப்ளஸ் 3000, இதை மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 500 300 800, 800 ஒரு 3000, 3800. அப்போ குறித்த விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3800 தான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.